டெல்லி கிரைம் 3வது சீசன் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சீசன் வந்து எதை அடிப்படையாக பேசுது அப்படின்னா, இந்தியாவினுடைய கிழக்கு மாநிலங்கள், அதாவது அஸ்ஸாம், மணிப்பூர், மிசோரம், இங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஏழை பெண் குழந்தைகளை வேலைக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்கள வெளிநாடுக்கு கடத்தி விற்கக்கூடிய ஒரு செக்ஸ் டிராஃபிக்கிங்கை வந்து இந்த சீசன் வந்து அடிப்படையாக கொண்டு திரைக்கதை அமைக்கப்பட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இதான் கதை. ஆக்சுவலி இதில் வந்து வழக்கமாக அந்த வர்த்திகா சதுர்வேதி கேரக்டர் பண்ண ஷெஃபாலி ஷா இதுலேயும் வந்து மிளறுகிறார். ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய முகபாவங்கள், மிக முக்கியமாக பெண் குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பும் அதை மனசில் ஏற்றிக்கிட்டு வெளிப்படுத்துறதுக்கான முகபாவங்கள், மிக முக்கியமாக அவங்களுக்கும் ஒரு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கும்போது அவங்க எப்படி அதில் கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்ற விஷயமும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இந்த சீசனில் வந்து இந்த 3 சீசன்லையுமே ரொம்ப சூப்பராக பண்ணுறவர் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் திலங். அவர் தான் வந்து நம்மளுக்கு பூபேந்தர் சிங் கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார். ரொம்ப சூப்பராக, அதாவது எள்ளுன்னா என்னன்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் ரொம்ப நல்லாவே அவரும் பண்ணியிருந்தார். அதே மாதிரி ரசிகா தூஹல் அவங்க தான் வந்து நீதி சிங் ஏசிபியாக பண்ணியிருப்பாங்க. ஒரு தன்னுடைய சபார்டினேட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது ஏன் அந்த பொண்ணை வந்து காணோம் அப்படின்னும் போது நேரடியாகவே களத்தில் இறங்கி விசாரிக்கிற இடமும் அந்த பொண்ணை காப்பாற்றுற இடமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் கிடையாது, எல்லாருமே பெண்களாக உயர் பதவியில் இருக்கும்பொழுது பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை அவங்க எப்படி வந்து ரொம்ப அருகிலிருந்து அதை எப்படி உணர்வுபூர்வமாக அணுகிறாங்க. ஒரு ஆணுக்கு இல்லாத ஒரு விஷயம் ஒரு பெண் சம்மந்தப்பட்ட பெண் பாதிக்கப்பட்ட விஷயத்தை இவங்க 3 பேருமே எப்படி அணுகிறாங்க அப்படின்றதும், அதில் பூபேந்தர் சிங் வந்து ஆட்மேன் அவுட்டாக இருந்தாலும் அவருக்கு அந்த பொறுப்புகளோடு நிற்கிற விஷயங்களும் சரி, இந்த வர்த்திகா சதுர்வேதியான குரூப் வந்து பண்ணுற விஷயங்களும் சரி ரொம்ப நல்லாவே இருந்தது. முக்கியமாக இந்த 3வது சீசனில் அசர்த்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூமா குரோஷி அவங்க தான் வந்து மீனா சௌதரின்ட்டு படி டிடி அப்படின்ற அந்த கேரக்டர், பெரியாக்கா அப்படின்ற கேரக்டர் வந்து அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க.